நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப. ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு த டே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோவில் தான் எடிட் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நியூ கொடுத்துட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ அப்படின்னு ரொம்பலாம் தேவையில்லை. நீங்கள் நார்மல் இதில் வச்சாலும் ஓகே தான். பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக் கலரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அதில் டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, இதில் சேவ் பண்ணி தான் அதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒயிட் கலர் வச்சுட்டேன். க்ளோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஒன் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபாண்ட் பேக் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபாண்ட் பேக்கோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம செகண்ட் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் எல்லா டெக்ஸ்ட்டும் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன் கூகுள்லேருந்து. ஸோ அதை வந்துட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே டைப் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கோ அவ்வளோ டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதே மாதிரி ஃபுல்லாக நான் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ கொடுத்துட்டு இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் டெலகிராம் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேணுங்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்கள் வீடியோ எவ்வளோ இது இருக்கோ டைமிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்துட்டு இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டாக இதில் வந்து நான் புதுசாக பீட் மார்க் வந்து யூஸ் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக் போயிட்டு மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் கீழே வரும். இல்லைன்னா என்னோடதில் அதிகமாக சாங்ஸ் இருக்காது. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே வீடியோவில் வந்து சாங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ நான் வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பீட் மார்க் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மியூசிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே மூவ் பண்ணிங்கன்னா பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம லிரிக்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறப்போலாம் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு எது வரல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பீட் அந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் டாட் மாதிரி வந்துடும். அதுதான் உங்களுக்கு பீட்டு. வேணான்னா அதே இடத்துல வச்சு நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக்குமே பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சாங் வந்துட்டு கரெக்டாக வேணுங்கிறத பார்த்துட்டு வேண்டாத ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இமேஜஸை வந்துட்டு பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம். நீங்கள் சும்மா மூவ் பண்ணீங்கன்னு வைங்களேன், கரெக்டாக அந்த பீட் மார்க்கு கிட்ட வர்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். இதே மாதிரி நான் எல்லா இமேஜ்க்கும் ஆட் பண்ணிட்டேன். தென் இமேஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் கரெக்டாக ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக எல்லா இமேஜஸுமே இதே மாதிரி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி போயிட்டு வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், போய் நம்ம சேனலில் பாருங்கள் ஷார்ட்ஸில். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்குமே நீங்கள் வந்து வேல்யூ வந்துட்டு குறைச்சிக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்டோட ஹைலைட் தெரியும். இப்போ பிப் ஆப்ஷன் போயிட்டு நம்ம சேவ் பண்ண அந்த டெக்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இமேஜ் எப்படி ஆட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பீட் மார்க்கு கிட்ட வரப்போ ஸ்டாப் ஆகும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட்டன் உங்கள் இமேஜுக்கு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்துட்டு நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் இருக்க இமேஜ் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. தென் அந்த பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாமே டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக அந்த இதுக்கு பீட் மார்க் வரக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் செலக்ட் பண்ணி இமேஜஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து சாங் பெருசாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். சின்ன சாங்கு ஒரு 10-15 செகண்ட்ஸ் தான் வருது, இல்லை 20 செகண்ட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோவாக வர மாதிரி சாங்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த எடிட் வந்து சீக்கிரம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அனிமேஷன் போயிட்டு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காம்போவில் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கர்வ் இருக்கா, அதில் வந்துட்டு கர்வ் அவுட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காம்போவுக்கு போயிட்டு கர்வ் அவுட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதே தான் பிப் ஆப்ஷனுக்கும் போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கும் சேம் எஃபெக்டிவே அப்ளை பண்ணுங்கள். கர்வ் அவுட்டு
இப்போ வந்துட்டு இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டே ட்ரை பண்ண மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் மறக்காமல் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 தடவை கூட செக் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து பிப்புக்கு போய்ட்டு நான் ஓவர்லே வீடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர்லே வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்கு நான் கொடுத்துட்றேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அவ்வளோதான். இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டு பிளெண்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த எஃபெக்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு 1க்கு 2 தடவை ஸ்டார்டிங்லேருந்தே சாங் ஆகட்டும் இல்லை ரிமைனிங் இருக்கட்டும் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறப்போ நான் வந்துட்டு அதை எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நானும் இன்ஷாட்டில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.